கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் கிராமின் பாரத் மகோத்சவ் குறிஞ்சி மேளா 2025 கண்காட்சி நபார்டு வங்கி தலைமையகம் துணை மேலாளர் இயக்குனர் அஜய்குமார் சுத் தலைமையில் நடைபெற்றது. இக்கண்காட்சியினை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு நபார்டு வங்கி தமிழ்நாடு மண்டல அலுவலக தலைமை பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சி குறித்து துணை மேலாண்மை இயக்குனர் அஜய்குமார் சுத் தலைமை மற்றும் பொது மேலாளர் ஆனந்த் ஆகியோர் கூறியதாவது, இந்த கண்காட்சியில் 125க்கும் மேற்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களின் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் நபார்டு மதுரை வேளாண் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு மையம் சார்பில் புவிசார் குறியீடு சேவை மையம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மையமானது புவிசார் குறியீடு பொருட்களுக்கு அங்கீகாரம் மற்றும் செயலாக்கம் குறித்து விவசாய துறை சார்ந்தவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மையமானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், தொழில் முனைவோர் மற்றும் புவிசார் குறியீடு பொருட்களின் வணிக மையமாகும். இது நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் அவினாசியப்பர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வாயிலாக உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தமது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மின் வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாக புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கடந்த வருடம் வேளாண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் கல்லூரிகளுக்கு இடையேயான நடைபெற்ற ஜல்லிக்கட்டு 4.0 போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் நடக்க உள்ள ஜல்லிக்கட்டு 5.0 போட்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. கண்காட்சி சிறப்பை உணர்த்தினார்கள். கலந்து கொண்ட அனைவரையும் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் முதன்மையர் பி. மகேந்திரன் வரவேற்றார். இக்கண்காட்சியில் வேளாண் தொழில் வளர்ச்சி இயக்குநராகவும் இயக்குனர் சோமசுந்தரம், கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்வேந்தன், ஏற்றுமதியாளர் சுகா குமாரவேல், தொழில் முனைவோர்கள், வங்கிகள், வேளாண் பொருள் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த உழவர் உற்பத்தியாளர் சங்கம் அமைப்பதற்கு அதனுடைய வெற்றிகரமாக செயல்படுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சிறு குறு விவசாயிகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு ஒரு அமைப்பு, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்தாச்சு. அந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வளர்ந்து இவ்வளவு பொருட்கள் தயாரித்து மதிப்பு கூட்டி விற்பனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் நபார்டு முயற்சியில். அடுத்தது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்துதல். அந்த சந்தைப்படுத்துதல் அதுக்கு நபார்டு உதவிக்கு இப்போ வர்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கும். இந்த ஈவெண்ட், இந்த குறிஞ்சி மேலானுடைய முக்கிய குறிக்கோள் உழவர் உற்பத்தியாளர் சங்கம் தயாரிக்கும் பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும்.